ஹாய் ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் சமையல். இன்றைக்கி நம்ம லன்ச் ரெசிப்பியில் வந்துட்டு ஒரு ஈஸியாக குயிக்காக ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு குழம்பு. ஸோ அதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம பொட்டேட்டோ வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமான முறையில் பண்ணலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் 20 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 5 பல் பூண்டை, ஒரு 3-4 மீடியம் சைஸ் தக்காளி, பச்சை மிளகா 3. ஸோ நம்ம வந்து ஆயில் ஊற்றிட்டோம். ஸோ இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் வந்துட்டு, ஸோ ஆனியன் வந்து 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணது, கருவேப்பிலை இலைகள் 3 பச்சை மிளகா, 5 பல் பூண்டு கட் பண்ணது. ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி கலர் சேஞ்ச் ஆகி வரணும். ஸோ அதுக்காக சால்ட்டு. ஸோ கலர் வந்து சேஞ்ச் ஆகணும், அதாவது ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் அந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ ஆனியன் நல்லா வதங்கினா மட்டும்தான் அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி ஒரு 4, பெரிய சைஸாக இருந்தால் 3, சின்னதாக இருந்தால் மீடியம் சைஸாக இருந்தால் 4. ஸோ தக்காளி வதங்கிறதுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மசிய வைங்க. தக்காளி நல்லா மசிய வெந்ததுக்கப்புறமா கொஞ்சோண்டு பெருங்காயப்பொடி. ஸோ தக்காளி நல்லா வேக வச்சுட்டு, ஸோ டைம் இல்லை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக அந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொடி போட்டு நல்லா தண்ணி நிறையா ஊற்றி சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக, அந்த பூண்டு வந்துட்டு சில பேர் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த மாதிரி தக்காளி வேக வைக்கும்போது அந்த பூண்டை நல்லா நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். ஸோ அப்போ பூண்டு வந்து நமக்கு அதில் குழம்புல இருக்கிறது தெரியாது. ஸோ பூண்டை வந்து நல்லா மசிச்சு விட்டால் இன்னமும் சூப்பராக இருக்கும் குழம்பு. தக்காளி தொக்கல பதத்துக்கு தக்காளி வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வீட்டில் அரைச்ச மசாலா பொடி வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கொத்தமல்லி பவுடர் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். லைட்டாக ஒரு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ தக்காளி தொக்கு ரேஞ்சுக்கு வந்துட்டு வதக்கி விடுங்க. இதெல்லாம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தண்ணி லைட்டாக தெளிச்சிக்கலாம். ஸோ வந்து நல்லா வந்துட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இல்லை ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா நம்ம கைப்படைக்கு நல்லா வதக்கி விடலாம். அப்புறமா வந்து இதோட பச்சை ஸ்மெல், மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கொதிக்க விடலாம் குழம்பு. ஸோ ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு புளி பிடிச்சிருந்தா, புளியோட டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் புளி வந்துட்டு ஊற வச்சு அதில் வந்துட்டு ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு சால்ட்டு. நான் இன்றைக்கி புளி ஊற்றாமல் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வரட்டும். இது வந்து ஏதாவது வேலைக்கு போகும்போதோ இல்லைனா ஒர்க் அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறேன். இந்த மாதிரி சைஸில் ஒரு 4 மீடியம் சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பூண்டு ஒரு 2 பல், ஒரு வரமிளகா ப்ளஸ் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த 3ஐயும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். எப்பயும் ஒரே மாதிரி உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த 3ஐயும் நம்ம வந்து மிக்சியில் வந்து நல்லா குறைன்னு அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் வதக்கி விடுங்க எண்ணெயில். உருளைக்கிழங்கு வதங்கிறதுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம மிக்சியில் அரைச்சிருந்த அந்த கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க, இப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நம்ம இதையும் சேர்த்துக்கலாம். நமக்கு இது வந்துட்டு இதில் உள்ள காரம் நமக்கு பத்தாது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இது வீட்டில் உள்ள ஒரு சில்லி பவுடர், மசாலா பொடி ஏதாவது இருந்ததுன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா மிளகா வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா போட்டால் அந்த மிளகா வந்து குறைன்னு அரைக்கிறதுனால அது நமக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துக்கிட்டேன். மசாலா பொடி இருந்தால், ஒரு சில்லி பவுடர் இருந்தால் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா உருளைக்கிழங்க வதக்கி விடலாம். இப்போ வந்து சூப்பராக உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம சாப்பிட்லாம். சாப்பாடு சூடாக வச்சு குழம்பு
இப்போ நம்ம சாப்பாடு சூடாக வச்சுட்டு நம்ம இந்த சாப்பாட்லேயே அந்த உருளைக்கிழங்கு போட்டு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு, வெரைட்டி ரைஸுக்கு அந்த உருளைக்கிழங்கு அட்டகாசமாக இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி உருளைக்கிழங்கு செஞ்சு பாருங்கள். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.